கரகாட்ட கோஷ்டி வந்த உடனே வில்லன் சந்தான பாரதி வந்து வாங்கய்யா வாங்கய்யான்னு கும்பிடுவார் கையெடுத்து. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 படிக்கட்டு மேலே அவர் நிற்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஆனா, இப்ப இந்த வீட்ல பாருங்க அந்த படிக்கட்டே இல்ல. ஏன்னா 34 வருடம் ஆனதால உயரமாயி போச்சுங்க தரை. அதனால அந்த படிக்கட்டுலாம் மறைஞ்சு போச்சுங்க. வாங்கயா வாங்க. கரகாட்ட கோஷ்டியா? என்ன 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டீங்க? இந்த வீடு தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு ஆதாரம் இருக்குங்க. ஏன்னா, அந்த வீட்ல சில மாற்றங்கள் செஞ்சாலும், இந்த வீட்டுடைய முன்பக்கத்தில அந்த கிரில் கேட்ல சந்தான பாரதி சார் அவர்கள் வந்து படத்தில நிக்கும்பொழுது, ஆர்எஸ்எம்ன்னு ஒரு எழுத்து போட்டிருப்பாங்க. அந்த எழுத்து உள்ள கிரில் கேட்ட இன்னமும் அந்த வீட்ல மாத்தல. அதுக்கான பிரத்யேகமான காட்சி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? இந்த ஆர்எஸ்எம்ன்ட்டு. இந்த காட்சி சந்தான பாரதி சார் அவர்கள் வெளியே வந்து பேசும்பொழுது இருக்கும் பாருங்க. இப்பெல்லாம் காரை வச்சுட்டு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம். ஏய், என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா? இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தாங்க. மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்று கேள். இந்த பாடல் முடிஞ்ச உடனே ராமராய சாரை வந்து நம்ம சந்தான பாரதி சார் அவர்கள் பாராட்டுவார் பார்த்தீங்களா? அந்த காட்சியும் இந்த வீட்டு முன்னாடி தாங்க எடுத்திருப்பாங்க. போல அரைச்ச மாவையே அரைக்காம புதுசா சேந்தம்பட்டியில முத்தை என்ற பையனை வர வச்ச. அது மட்டும் இல்லாமல் இந்த மெடல் தரன்ற காட்சியும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. ஊர் மக்கள் சார்பா என் சொந்த செலவுல இந்த மெடலை அவருக்கு அணிவிக்கிறேன். ராமராஜ சாருக்கு மெடல் தக்கணும் சொல்லிட்டு கனகாமரம் சண்டை போடுவாங்க. அப்போ ராமராஜ சார் சொல்லுவார், வீட்டில் வந்து பார் 100 மெடல் கிடக்குன்ட்டு. அந்த காட்சி இந்த வீட்டு முன்னாடி தாங்க எடுத்திருப்பாங்க. மெடலுக்கு அலையவே நான் இல்ல. வீட்டுல வந்து பாரு 100 கணக்கில் மெடல் கிடக்கு.